படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? ஓகே தானே. லென்த்தாக இருந்துச்சு, பட் ஆனால் அந்த கருத்தை அப்படி தான் சொல்ல முடியும் நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு நான் பிடிச்சிருந்துச்சு. இல்லை லைட்டாக ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் கொஞ்சம் கம்யூனிஸ்ட்டை பற்றி சொல்லிகிட்டே இருக்கும். அது கொஞ்சம் பேசிகிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் லாங்காக இருக்குது. படத்தில் டெக்னிக்கலாக ஒரு குறையுமே இல்லைங்க. ரொம்ப அதிகமாக இருக்குது. கொஞ்சம் அங்கங்கே ட்ரிம் பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ரொம்ப வைலன்ஸ் அதிகம், கெட்ட வார்த்தை நிறைய யூஸ் பண்ணாங்க. நல்லா இருந்தது. அது குறையா தெரில, நல்லா இருந்தது. கொஞ்சம் ஸ்டோரி வைஸ் போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு நம்ம சூரிய பார்த்தோம்ல, இது ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சேதுபதி தெரிக்க விட்டுருக்காரு விஜய் சேதுபதி வெற்றிமாறன் வேற லெவல். மியூசிக் தான் அங்கே படமே. பாட்டு அந்த அந்த பாட்டு தெரில அந்த பாட்டு சூப்பர். கடைசியில் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக எடுத்துகிட்டு போன மாதிரி இருந்தது படம். ஆனால் சூப்பராக இருந்தது. சூப்பராக இருக்குண்ணா. வேற மாதிரிண்ணா. வெற்றிமாறன் செதுக்கி வச்சிருக்காருண்ணா படத்தை. பார்ட் 2னா இதாண்ணா. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? ஓகே தானே. நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சு. பக்கா படம். மியூசிக் தான் அங்கே படமே தூக்கி நிற்குதுங்க. படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. வைலன்ஸ் அதிகமாக இருந்துச்சா, கிளாமர் அதிகமாக இருந்துச்சு? கிளாமரா வயலன்ஸ் தானே ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பக்கா சூரி விஜய் சேதுபதி தான் பக்கான்னு வச்சு. பக்கா ஒன்றும் பெஸ்ட். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் சொல்ல வந்ததை கரெக்டாக சொல்லியிருக்காரு. நான் வெற்றிமாறன் ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. விஜய் சேதுபதி வேற லெவல் ஆக்டிங். நான் கேட்கவே வேண்டாம் நான் அவர் ஆக்டிங்லாம். விடுதலை 1 பார்த்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்திருக்கீங்க. விடுதலை கண்டிப்பாக நான் லென்த்தாக இருந்துச்சு, பட் ஆனால் அந்த கருத்தை அப்படி தான் சொல்ல முடியும் நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு நான் பிடிச்சிருந்துச்சு. ஒரு பாட்டு இளையராஜாவோட வாய்ஸ்ல அது சூப்பர்ண்ணா. அதுக்கு முன்னாடியே 2 பாட்டெல்லாம் வரும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஸோ நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும். சூப்பர். எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த மாதிரி இருந்துச்சு. வேற லெவல் ப்ரோ. மியூசிக் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கும். இளையராஜா மியூசிக்லாம் நல்லா இருக்கும். பாட்டு இருந்துச்சுல. பாட்டு அந்த அந்த பாட்டு தெரில அந்த பாட்டு சூப்பர். படம் எப்படி இருந்துச்சு? சூப்பர். நீ எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த மாதிரி இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. மூவி எப்படி இருந்துச்சு? மூவி எப்படி இருந்துச்சு? பக்காவாக இருந்துச்சு. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருப்பீங்க அந்த மாதிரி இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. அவ்வளோ இல்லை, பட் இருந்தது. இல்லை லைட்டாக ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் கொஞ்சம் கம்யூனிஸ்ட்டை பற்றி சொல்லிகிட்டே இருக்கும். அது கொஞ்சம் பேசிகிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் லாங்காக இருக்குது. அவ்வளோதான். வெற்றிமாறன் எல்லாரையும் வேலை வாங்கியிருக்காரு கரெக்டாக? அதெல்லாம் பக்காவாக வாங்கியிருக்காரு. படம் மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப சூரிக்கு எந்த அளவுக்கு கம்மி தான், ரொம்ப கம்மி தான். விஜய் சேதுபதி இது பண்ணி தான் பேஸ்டு தான் ஸ்டோரி. சூரி கொஞ்சம் கம்மி தான். விஜய் சேதுபதி ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருப்பா அப்படி. அதான் பாட்டுக்கு எத்தனை பாட்டு விஜய் சேதுபதி இளையராஜா வாய்ஸ்ல அது சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு 8.5 மேலேயே தான். இல்லை தெரிக்க விட்டுருக்காரு விஜய் சேதுபதி வெற்றிமாறன் வேற லெவல். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து விஜய் சேதுபதி நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் கடைசியில் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக எடுத்துகிட்டு போன மாதிரி இருந்தது படம். ஆனால் சூப்பராக இருந்தது. அதாவது கம்யூனிஸ்ட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு எதனால் ஸ்டார்ட் ஆச்சு, அது குறிப்பாக எதுக்காக பண்ணாங்கன்ற மாதிரி நல்லா சொல்லியிருக்காரு. சூப்பராக இருக்கும் படம் சூப்பர். சூப்பராக இருக்குண்ணா. வேற மாதிரிண்ணா. வெற்றிமாறன் செதுக்கி வச்சிருக்காருண்ணா படத்தை. பார்ட் 2னா இதாண்ணா. எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் படம் லாங்குண்ணா. ஆனால் படம் நல்லா இருந்துச்சு. படம் லேக் ஆயிடுச்சா? ஏன் ப்ரோ அப்படி யாருமே சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. படம் அது ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. எந்த இடத்துல லேக் ஆயிடுச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. மற்றபடி படம் நல்லா இல்லைன்னு இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் கொஞ்சம் லேக் இருந்த மாதிரி இருந்துச்சு. விடுதலை 1 அளவுக்கு இருந்தது. நீங்கள் விடுதலை 1 பார்த்துட்டு கம்பேர் பண்ண முடியாது. இருங்க, ரெண்டும் வித்தியாசமான விஷயம். ஆனால் நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு சாங் வந்ததுல இளையராஜா வாய்ஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரொம்ப நல்லா ஒரு கண்டிப்பாக 10 out of 10. பாட்டு படத்தில் டெக்னிக்கலாக ஒரு குறையுமே இல்லைங்க. ரொம்ப அதிகமாக இருக்குது. கொஞ்சம் அங்கங்கே ட்ரிம் பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வைலன்ஸ் அதிகம், கெட்ட வார்த்தை நிறைய யூஸ் பண்ணாங்க. நல்லா இருந்தது. அது குறையா தெரில, நல்லா இருந்தது. விஜய் சேதுபதி சார் எப்படி பண்ணிருந்தாரு? அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா. அவர் பற்றி தான் கதை. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். கொஞ்சம் ஸ்டோரி வைஸ் போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு நம்ம சூரிய பார்த்தோம்ல, இது ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சேதுபதி. ஓகே, விடுதலை 1 அளவுக்கு இருந்துச்சா? இளையராஜா மியூசிக்ல இல்லை, அந்த மாதிரி கிடையாது. இது படம் ஃபுல்லாக ஒரு மாரலாக போகும், வாய்ஸாக போகும், ஸ்டோரியாக போகும். படத்தோடைய ஆக்சுவலி இவர் நல்லா பண்ணியிருந்தார். கருணாஸோடைய பையன் கென் கருணாஸ் நல்லா பண்ணியிருந்தார். சின்ன போர்ஷன் தான், பட் நல்லா பண்ணியிருந்தார். விஜய் சேதுபதியோட ஸ்க்ரீன் பிளே நிறையா இருந்துச்சு. ஆக்சுவலி அதான் சொல்கிறேன், ஸ்க்ரீன் பிளே அதிகமாக இல்லை. ஆக்சுவலி இந்த பார்ட் 2 வந்துட்டு விஜய் சேதுபதி தான். இல்லை சூரிக்கு பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் ஆனால் இது விஜய் சேதுபதி தான்.
எப்படி சொல்ல வருதுன்றது நீங்கள் ஃபுல்லாக நம்மளால் சொல்ல முடியாது, படம் பார்த்துட்டு நீங்களே guess பண்ணுங்க.